அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ லீலாசக்கருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் ஸ்லோகம் 3வது ஆஸ்வாசத்தில் நேற்றைய தினம் 101, 102வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதில் காலையில் பிராத்தஸ்மரண தியானம், காலையில் விடியற்காலையில் தூங்கி எழுந்ததும் எப்படி கண்ணனை அனுபவிக்கணும், பாலகோவிந்தனை எப்படி ஸ்மரிக்கணும் அப்படின்னு அனுபவித்தார் 101வது ஸ்லோகத்தில். 102வது ஸ்லோகத்தில் மத்தியானம் முகுந்தனின் நாம ஜபம் தியானம் அதை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இன்றைக்கி 103, 104வது ஸ்லோகங்கள். 103ல் மோட்சத்திற்காக சாயங்காலத்தில் வாசுதேவனை தொழ வேண்டும், வாசுதேவ மந்திர ஜபம் செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி. சக்ராந்தத்வஸ்தவைரிவ்ரஜமஜிதமபாஸ்தாவனீ பாரமாத்யைः ஆவீதம் நாரதாத்யைர்முனிபிரபினுதம் தத்வநிர்ணீதிஹேதோः சாயாங்னே நிர்மலாங்கம் நிருபமருச்சிரம் சிந்தயேன் நீலபாசம் மந்த்ரி விஸ்வோதயஸ்தித்யபஹரணபதம் முக்திதம் வாசுதேவம். சக்ராந்த த்வஸ்த வைரிவ்ரஜாமஜிதமபாஸ்தாவனீ பாரமாத்யைः ஆவீதம் நாரதாத்யைர்முனிபிரபினுதம் தத்வநிர்ணீதிஹேதோः சாயான்னே நிர்மலாங்கம் நிருபமருச்சிரம் சிந்தயேன் நீலபாசம் மந்த்ரி விஸ்வோதயஸ்தித்யபஹரணபதம் முக்திதம் வாசுதேவம். தினந்தோறும் சாயங்காலத்தில் வாசுதேவ மகாமந்திரம் உபதேசம் பெற்றவன் அதனை ஜபிக்க வேண்டும். அப்பொழுது தியானிக்க வேண்டிய வாசுதேவனின் விசேஷங்கள்: சக்கரத்தின் கூரிய நுனிகளால் சத்துருக்களின் கூட்டத்தையே அழித்தவன். சக்கராயுதத்தின் கூரிய நுனிகளால் எவராலும் வெல்லப்படாதவன். பூபாரத்தை போக்கியவன். முதலாக தோன்றிய பிரம்மா முதலான தேவர்களால் சூழப்பட்டு வணங்கப்பட்டவன். நாரதர் போன்ற முனிவர்களால் பரத்வ நிர்ணயத்தின் பொருட்டு அவன்தான் சர்வேஸ்வரன், ஜெகத்ரட்சகன், ஆதி காரணம், பூதன், தேவாதி தேவன் என்று ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவன். மாசு மறுவற்று திருமேனியை உடையவன். உப்பில்லாத லாவண்ய சௌந்தரியத்தை கொண்டவன். நீலமேக சியாமலன், நீல நிறத்தினன். ஜகத்தினுடைய தோற்றம், இருப்பு, அழிவு ஆகியவற்றிற்கு ஜெகத்காரண பூதன். மோட்சத்தை அளிப்பவன், வசுதேவனின் புத்திரன். நமோ பகவதே வாசுதேவாயா என்ற மந்திரத்தை நாரதர் துருவனுக்கு உபதேசித்தார். இதை ஆச்சாரிய முகேன உபதேசம் பெற்று சாயங்காலத்தில் இதை ஜபிக்க வேண்டும் என்கிறார் சுவாமி. சக்கராந்த, சக்கரத்தின் நுனியால், துவஸ்த வைரிவ்ரஜம் சத்ருக்கூட்டத்தை ஒழித்தவன். அஜிதம் ஒருவராலும் வெல்லப்படாதவன். அபாஸ்த அவனீபாரம் பூமியின் பாரத்தை போக்கியவன். ஆத்யைஹி ஆதி தேவர்களால் ஆவீதம் சூழப்பெற்றவன். நாரதாத்யைஹி நாரதர் முதலிய முனிபிகி முனிவர்களால் தத்துவ நிர்ணீதிஹேதோகோ பரதத்துவத்தை நிர்ணயிக்கும் பொருட்டு அபினுதம் துதிக்கப் பெற்றவன். நிர்மலாங்கம் குறை ஒன்றுமில்லாத திருமேனி உடையவன். நிருபம ருச்சிரம் நிகரற்ற அழகு வாய்ந்தவன். நீலபாசம் நீலமேக சியாமலன் நீலவண்ணன். விஸ்வ உதயஸ்திதி அபகரண விஸ்வ உலகின் உதய உற்பத்திக்கும், ஸ்திதி இருப்புக்கும், அபகரண அழிவுக்கும், பதம் காரணமாகியவன். முக்திதம் முக்தியை அளிப்பவனாகிய வாசுதேவம் வசுதேவ புத்திரனை, வாசுதேவனை, பரவாசுதேவனை, மந்திரி பகவானுடைய மந்திரத்தை ஜபம் செய்யும் பக்தன் சாயங்கால வேளையில் சிந்தையே தியானம் செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி. நாமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம், வாசுதேவனை தியானம் செய்யலாம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். 104வது ஸ்லோகத்தில் மதன கோபால தியானம்.
ஏற்கனவே ஸ்லோகம் 96 விவரிக்கப்பட்ட அஷ்டபுஜ கோபாலகிருஷ்ணனின் திருக்கோலம் மீண்டும் ஸ்ரீ லீலாசுகருக்கு திருக்கண்ணில் மனத்தில் ஓடுகிறது. கோதண்டமைட்சவமகண்டமிஷுமிஷும் ச பௌஷ்பம் சக்ராப்ஜபாசஸ்ருணிகாஞ்சனவம்சநாளம் பிப்ராணமஷ்டவிதபாகுர்பிரக்ரவர்ணம் பிரர்க்கவர்ணம் தியாயேத்வரிம் மதனகோபவிலாசவேஷம் கோதண்டமைட்சவமகண்டமிஷும் ச பௌஷ்பம் சக்ராப்ஜபாசஸ்ருணிகாஞ்சனவம்சநாளம் பிப்ராணமஷ்டவிதபாகுபிரக்ரவர்ணம் தியாயேத்தரிம் மதனகோபவிலாசவேஷம். 8 விதமான கைகளுடன் கூடின கிருஷ்ணன் மதன கோபாலன் என்ற திவ்ய லீலா விசேஷ கோலத்தை ஏற்றவன். மன்மத லீலை புரியும் கோபால வேஷத்தில் திகழ்பவன். அந்த கிருஷ்ணனை தியானம் செய்ய வேண்டும். அவனுடைய 6 கைகளில் 1 முழு கரும்பாலான வில் கோதண்டம், 2 புஷ்பங்களாலான பானங்கள் புஷ்பபானம், 3 சக்கராயுதம், 4 சங்கு, 5 பாசக்கயிறு, 6 அங்குஷம் ஆகிய 6 ஆயுதங்களும் 6 கைகளில், 7, 8 கைகளில் தங்கப் புல்லாங்குழலை இசைக்கும் கோலத்தில் ஏந்தியிருப்பான். சூரியனைப் போன்ற பிரகாசம் கொண்டவன். இந்த திருக்கோலத்தை ஸ்ரீ வித்யா உபாசனையில் கோபால சுந்தரி என்றும் ஸ்ரீ வித்யா ராஜகோபாலன் என்றும் கூறுவர் பக்தர்கள். அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.